மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கூட்டணி இடையே வக்ஃபு மசோதா மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா உள்ளிட்ட விவகாரங்களில் கடும் மோதல் ஏற்படும் என கருதப்படுகிறது. வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டு அமர்வில் அவர் உரை நிகழ்த்த உள்ளார். மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அரசின் சாதனைகள் மற்றும் குறிக்கோள்கள் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த குடியரசு தின உரையில் திரௌபதி முர்மு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் பலன்கள் குறித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் உரைக்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். இந்திய பொருளாதாரத்தின் தற்போதைய வளர்ச்சி நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு அறிக்கையில் தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தலைமையில் நிதி அமைச்சக பொருளாதார வல்லுநர்கள் குழு ஆய்வு அறிக்கையை வரைந்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மரபுப்படி 2 பகுதிகளாக நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கூட்டத்தொடரின் முதல் பகுதியில் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு 1 மாத இடைவெளிக்கு பின்னர் 2வது பகுதி தொடங்கும். இடைவெளி காலத்தில் நாடாளுமன்ற குழுக்கள் பட்ஜெட் தொடர்பான பல்வேறு அம்சங்களை விவாதித்து பின்னர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் பகுதியில் பட்ஜெட் ஒதுக்கீடுகள் தொடர்பான ஆலோசனைகள் நடைபெறவுள்ளன. மக்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ள நிலையில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் பெறுவதில் அரசுக்கு சிக்கல் ஏதுமில்லை என பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அதே சமயத்தில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் கும்பமேளா மரணங்கள், வக்ஃபு வாரிய திருத்த மசோதா சர்ச்சை மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சர்ச்சை ஆகியவற்றை விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்த திட்டமிட்டுள்ளன. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பு மற்றும் அதானி குழுமம் தொடர்பாக நிலுவையில் உள்ள பல்வேறு சர்ச்சைகள் தொடர்பாகவும் விவாதங்கள் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்த உள்ளன. தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் உள்ள நிதிகளை விடுவிக்கவும், ஆளுநர் தொடர்பான சர்ச்சைகளை எழுப்பவும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் மத்திய பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்து விவரிக்கிறார் மூத்த செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியன். ஏற்கனவே 6 நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் 2 இடைக்கால நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ள நிர்மலா சீதாராமன் 2025ஆம் வருடத்துக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது அதிலே 4 முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவதாக வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பது, 2வதாக விலைவாசி உயர்வு தொடர்பான நடவடிக்கைகள், 3வதாக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள், 4வதாக ரூபாயின் மதிப்பு. இதிலே வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்காக தொழில்துறை உற்பத்தியை ஊக்குவிக்க கூடுதல் நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்திலே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும், மக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்க அவர்களுக்கு சில வரிச்சலுகைகள் அளிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 3வதாக உலகின் மிகவும் வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இருக்கும் இந்தியா தொடர்ச்சியாக தனது வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். சமீபத்திலே பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன, அதை சரிகட்ட வேண்டும் என பல்வேறு நடவடிக்கைகளை நிர்மலா சீதாராமன் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக ரூபாயின் மதிப்பு சமீப மாதங்களிலே சரிவை கண்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்காக ஏற்றுமதியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 4 முக்கிய அம்சங்களை கொண்டு பல்வேறு திட்டங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி.